ஹலோ கைஸ், இது ஃப்ரெண்ட் ஐடி புஷ் பண்ணி தரேன் சொன்னால் அதனால தான் புஷ் பண்ணி தரேன்ட்டுருக்கான். இதுதான் அவன் ஐடி. இங்கே பாருங்க, எஸ் கலெக்ஷனு இதெல்லாம் நான் ரெகுலராக வச்சுருக்கேன். டைமில் கொடுத்துருக்காங்க எனக்கு. சரி வாங்க ஃபஸ்ட்டு இது போடுவோம். பிஆர் ரேங்குடு என்ன கேரக்டர் வச்சுருக்கான்னு பார்ப்போம். இங்கே பாருங்க புதுசாக கேரக்டர்லாம் வச்சுருக்காங்க. டெலிபோர்ட்டலா பரவாயில்ல, நல்லா தான் இருக்கான். இவனை வச்சு பார்ப்போம். இது வரைக்கும் நான் விளாண்டது வேறு இல்லை. என்ன ஒரு வைக்கிறது இந்த பொண்ணு கேரக்டர் வச்சுருக்கான். சரி மேட்ச் உள்ள பொண்ணை கூப்பிடுறேன் இப்போதைக்கு. ஹலோ கைஸ், வந்தாச்சு. ரொம்ப நாளே ஆகுது மேட்ச் வந்து. அப்பா இருக்க வந்துடல. நம்ம பீக்கில் இறங்குவோம். எத்தனை பேர் வராங்கன்னு பார்ப்போம். டெலிபோர்ட்டில் வேறு வச்சுருக்கேன். இந்த பீக்கு டாப்பில் இறங்கிடுவோம். ஹாய் கைஸ், நான் தான் கபிலனோட ஃப்ரெண்ட். நான் தான் ஹரிகாசனோட ஃப்ரெண்ட். நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இவன் எப்போயும் பாட்டு வேணா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாட்டு பண்ண முடியுதுன்னு பாருங்க. இன்னொருத்தவன் ஐடியா? ஆமாண்டா, பாட்டோட ஐடியா. அதான் இந்த இதில் இருக்கா. ஹீரோய்க்கு புஷ் பண்ணோம்ல, ஆமாம், அதை பார்த்து இவனும் புஷ் பண்ணி தர சொன்னான். ஓ, அதனால் காய்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் பாட்டு. அது உண்மையில தான், அவன் சொன்னது உண்மை தான். ஹீரோய்க்கான புஷ் பண்ணியிருக்கேன். கிராண்ட் மாஸ்டர் தான் புஷ் பண்ணல. நான் வந்து மாஸ்டர் 5 வரையும் அடிச்சிருக்கேன். டாப்பில் இருக்கான். ரீஜன் பிளேயரு என் பக்கத்தில் இருக்கவன். நான் சும்மா சாதா பிளேயரு. அப்படிலாம் கிடையாது. நீ ஆடுறத பொறுத்து ப்ரோ பிளேயரா இல்லை ரீஜன் பிளேயரான்னு சொல்லலாம். ஓகேவா? இப்படி போட்டு நோட்டிருக்கான். என்ன பண்ண போகிறேன்னு பார்ப்போம். கையில் ஒரு கண்ணு கிடைக்கல. இதோ இதை போயெல்லாம் கண்ணுன்னு சொல்லலாம் பாருங்க. கரீனாக இது கண்ணு இல்லை. அதான் கைஸ் வந்தாச்சு. மேலே எவனும் நிற்க மாட்டான்டா. அங்கே ஒரு நிற்கிறாரு ரெடியா. நம்மால் குரங்கு மாதிரி கோப்பை போடுறாரு கைஸ் நம்ம தலைக்கு. ஒரே ஜம்பை போட்டு அடிக்க வேண்டியதான் கைஸ். மண்டியில் அவன் அப்புறம் உன்னை பழி வாங்குறதுக்காக ரெடியாக நிற்பான்டா. எங்கே கைஸ் அவன் எங்கே போனான்னு வேறு தெரில. கீழே குதிச்சாலும் தான். கீழே குதிச்சிட்டான் அவன். ஆல்ரெடி நிறையா பேர் இருக்காங்க. அந்தாலும் நிற்கிறான் பாருங்க. பாவம், அவன் டீம்மேட்டு வந்து ரிவைவ் பண்ணாலும் நல்லா இருக்கும். அவனும் சேர்த்து போட்டான். என்ன கைஸ் அதுக்குள்ள சேர்த்துட்டான். ஏதோ ஒன்று நம்ம மேலே நிற்பான். வெடிக்கிட்ட போட்டுவோம். குறைச்சி விட்டான். 167 வச்சு குறைச்சி விட்டான். ஆனால் கைஸ் இவனுக்கு அதிகமாக லைக்கும் போக மாட்டேங்குது. வியூஸ் மட்டும் வருது. ஆனால் எல்லாரும் லைக் மட்டும் போட்டுருங்க மறக்காம. சப்ஸ்கிரைப் கூட பண்ண தேவையில்ல. கமெண்ட் லைக் மட்டும் பண்ணுங்க கைஸ். நீங்கள் என் யூடியூப் சேனல் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. தளபதி கபிலன். ஆமாம் கைஸ், இல்லை தளபதி கபிலன் கூட போட வேணாம். நீங்கள் சாதாரணமாக தளபதினு போட்டாலே என் யூடியூப் சேனல் வரும். ஏன்னா நான் ஐடி நேமையே மாற்றிட்டேன். அவன் இன்ஸ்டாகிராமில் ஒரு ஐடி வச்சுருக்கான். அவன் சப்ஸ்கிரைப் 10 மில்லியன் அடிச்சிருக்கான். 10 மில்லியன் இல்லைடா, 10,000 10K அடிச்சிருக்கான் போல. நான் சும்மா வீடியோ போட ஆரம்பித்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போடுறாங்க, அதனால போட்டேன். அப்பா, உனக்கு ஆசையாக இருக்குன்னு தானே போடவே ஆரம்பிச்சேன். என்ன அதான் உண்மைதான். அப்படி நினைக்கிற பாட்டு பாவம். நானே இவனுக்கு கிராண்ட் மாஸ்டர் யூஸ் பண்ணிருக்கேன். பாவம். நீங்கள் இவன் கூட 1v1 போகணுன்னா இவன் நேம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஹரிகாசன் 1. இந்த ஐடி நேம் என்ன? இந்த ஐடி நேமா அது தெரில. ஆனால் என் ஐடி வேறு வந்து இது தமிழச்சி ஹரின்னு போடுங்க. தமிழச்சி ஹரி. அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரீ ஃபயர் எல்லாரும் பாருங்கள். இன்னும் ஃப்ரீ ஃபயர்லாம் இது கரீனா ரொம்ப ஈவெண்ட்லாம் விட்டுட்டு இருக்கான். உங்களுக்கு ஒரு நட வேணா நாங்கள் வளர்க்குற மீன்லாம் காமிக்கிறோம். இவன் ஷார்க்லாம் வளர்க்குறான், அதெல்லாம் காட்டுறோம். வந்தா ஒரு மீன் பண்ணையா வச்சிருக்கான். மீன் பண்ணையெல்லாம் இல்லை, என்கிட்ட எல்லா மீனும் செத்துட்டு.
க்ரோத்தாக வளர்த்து வச்சுருக்கேன்டா எல்லாத்தையும். காரு வேஸ்ட்டாக கொளுத்து விடுவோமா? ஆனால் புல்லெட் போயிடும். இதை முதல்ல பார்த்துக்கலாம். நீ இன்ஜினை பார்த்து அடிக்கணும்டா ராஜா. அதாவது கீழே போயிடுமா? எவனும் சுற்றுறா இல்லை போல இருக்கு. இல்லைடா இருக்காண்டா சத்தம் கேட்குதா? அடிக்காம பாரு தம்பி. எங்கேயோ என்னப்பா இதை வச்சுட்டு வர சொல்லிட்டான். இங்கே பாருங்க சரினா கன்று வச்சுருக்கானு தெரியல. ஆனால் MP5 தான் வச்சுருக்கான். MP40 MP5 எப்படி வந்துச்சு? பார்த்துட்டேன். வாங்க இதை போட்டுப்போம். லூட்டை எடுத்துடுவோம். நீ அடே லூட்டு பைத்தியம், லூட்டுக்காகவே நிற்கிற. போட்டுருவோம். ஆனால் இதை பார்க்கலாம் தாண்டா பாவம். MP5 கிடைக்கக்கூடாதா? ஆமாம் இது கிடச்சிருக்கு. இது கண்ணு இவன் அம்மா கிட்ட என்னென்னலாம் போட்டுக்கிறான்னு நான் சொல்கிறேன் இருங்க. அம்மா நான் இவன் பண்ணமா அப்படி இப்படின்ட்டு இதை உருட்டிக்கிட்டு இருக்கான். நீங்களே பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. அவன் என்ன தேடிட்டே இருக்கான். ஆனால் இங்கேலாம் வந்துட்டான் பாவம். போட்டு கீழே அப்படி நாயா இது இவ்வளோ இங்கே எல்லாத்தையும் வாங்கிட்டு எங்கே ஓடிட்டு இருக்கான். எங்கே ஓட்டான் அவன் இன்னொரு ரேஞ்சிங்கில் இருக்கான்டா. நம்ம முன்னாடி கீழே இருக்கான். கிட்ட பார்ப்போம். சீக்கிரம்டா போட்டான்டா. நல்ல வேலை அவன் என்ன சொல்கிறதுக்குள்ள நான் எங்கே இருக்காங்கன்னு தான் தெரியல. உங்களுக்கு டெய்லிக்கு லைவாக தான் போடுறேன் சேனலு. லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. நான் வந்து என் யூடியூப் சேனலில் 100 அடிச்சிட்டேன்டானா லைக்கு 100 லைக்கு தான். என் யூடியூப் சேனல் ஒன்று ஹேக் பண்ணிட்டேங்க. அதான் என் யூடியூப் சேனல் புதுசாக இருந்துச்சு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஏன் மறைஞ்சு போட்டான்? அவன் மறையெல்லாம் இல்லை. ஒரு வேளை கில்ல எடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல. இந்த மெசேஜ் எழுதி கில்ல எடுத்தேன்னா நினைக்கிறேன். எவன் தான் தெரியல. எந்த சைட்லேருந்து அடித்தாங்க. அதுக்கெல்லாம் சார் இவன் நான் வச்சுருக்கேன். இந்த நிற்கிறான் பாருங்க. நீ இன்னொருத்தனை ஓ என்ன எல்லாம் என்ன வச்சுருக்க? இவ்வளோ போயிட்டு கொடுத்துருக்கான். நல்ல வேலை இந்த கண்ணை வச்சு ஹெட்டில் அடிக்க பார்த்தேன். நான் ஹெட்டில் விழுவல. இங்கே மறைஞ்சு போட்டான். அதனால அந்த காரை நீ இன்ஜினை பார்த்து அடிக்கணும். இந்த படம் எப்படி வரான் பாரு. அவன்கிட்ட வீட்டை பார்ப்போம். டேமேஜை நிறையா காமிச்சிருக்காங்க. எனிமிடா ஏண்டா போட்ட? உன்னை காப்பாற்றுறது தான் இது பண்ணேன். சரி அவனே வாங்கண்டா. என்ன இது சுத்திட்டே கிடையாது. கடுப்பாகுது. ஏன்டா ரிவே பண்ணாமல் போகிற? டே ஆனந்த் ரிவே பண்ணா அவனை. நான் டாப்பில் வேற இருக்கேன். சீக்கிரம் நிறையா பேர் இறங்குறாங்க. இங்கே மொட்டை மாலில் நின்று எவனும் மேலே மாட்டேங்கிறாங்க. வந்தாங்கன்னா கையாடியே முடிச்சிடலாம். அதானே ஐடியா. இங்கே ஒரு லூட்டு பொட்டி கிடக்கு. இது அப்படியே எடுத்துட்டு அது அங்கே போய்டும் கைஸ். இந்த கன்று சரியான கண்ணுடா. தரமான கண்ணு. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாச்சு. அந்த படுவாயில் லூட்டு எங்கே இருக்குது? இந்த நேரம் டைம்லாம் நேரம் இல்லைடா. சீக்கிரம் ஓடி லூட்டு எடுத்துக்கணும். இவன் தான் நல்லா கொடுத்தான்ப்பா. முடிய போகுது முடியாத பற்றி. சரி விடுங்க பார்த்துப்போம். எதுக்கு நீ MP5 எடுத்துக்கணும்? நீ எடுத்துக்க மாட்டியா? இந்த கண்ணு நல்லா சரியான
எப்போ ட்ரை பண்ண? என்கிட்ட புல்லட்டே இல்லை. பாவம் செத்துட்டாங்க, ரிவே பண்ணி விட்டுரும். எனக்கு 16,000 ரூபா இருக்கு. என்னடா பாட்டு பேடா பாடு. ஆமாப்பா, பாடுங்கிறது கூட தெரியல பத்தியா? தம்பி இது ஜோன்பா. எப்போ சொல்லவே இல்லை. லாக் ஆகாது, சீக்கிரம் ஓடு. நீ எங்கடா ஓடிட்டு இருக்க? நீ ஜோன்ல இருக்க. இந்த காய் இதனாலே நீ அவுட் ஆக போற இருக்கும் பாத்துக்க. ஏன்டா இங்க தானடா இருக்கு, அதுக்கு என்னடா பயம்? இன்னும் ஒரே ஒரு இதுதான் ராஜா இருக்கு. அப்படியே சிக்கிட்டு மொக்க தான் வாங்க போறேன்னு தெரியுது. பார்ப்போம் வா. இன்னும் ரெண்டு பேர் தான்டா, முடிச்சிடுறான். ஆமா, எங்க இருக்கு காய்ஸ்? இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க. அடிக்க முடியுதான்னு பார்ப்போம். இவன் தனியா போனா அங்க வேற பயமா இருக்கு, என்ன பண்ண போறோம்னு தெரியல. சரி அங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். மொத்தாங்கனாலும் பரவாயில்ல. வேணாம் அந்த பக்கம் போகுது. முயற்சி செய்தால் சாதனை உண்டு. அப்படியே இறங்கிடு. எல்லா கீழே அப்படியே பார்த்துட்டு போண்டா எங்க இருக்காங்கன்ட்டு. போனா பாட்டு பேரு எங்க இருக்காங்கன்னு தெரியல. ஆனா இங்க வந்துட்டோம். 2-ஆ இருப்பாங்களா இல்லை சிங்கிளா இருப்பாங்கன்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு அடிக்க பார்ப்போம். அவனுக்கு கிட்ட இங்கே எவனுமே வரலையா? அப்புறம் நான் மட்டும் தான் இருந்தேனா? அதான் நானும் சொன்னேன், கேட்டியா? இந்த ஈபி கேரக்டர் வாங்கணுன்ற செம்மையா இருந்துச்சுடா. எந்த ஈபி? இந்த இருக்குல்ல ஈபின்ட்டு. ஆமா, ஆனால் அது கேரக்டர் இல்லை, வெறும் பவர். இங்கே பாருங்க காய்ஸ், அவன் எத்தனை ஹெச்பி வச்சுருக்கானே தெரியல. 10 ஹெச்பியோ 1 ஹெச்பியோ. அது வாங்கணும் உனக்கு. வாங்கிட்டேன். அது வாங்கினது வேஸ்ட்டு தான். அவங்க எங்கே இருக்காங்கன்னு வேற தெரில. என்ன பண்ண போகிறேன்னா டூவா இருந்தாங்கன்னா அதான் நான் செத்தேன். அதுவும் இங்கே இருக்கக்கூடாது காய்ஸ் முக்கியமாக. இன்னும் ஒருத்தன் தானே இருக்கான். ஒருத்தன் மட்டும்தான் இருக்கான் காய்ஸ். ஆனால் இந்த பாட்டு அடிக்க மாட்டான் எப்படியும். நாங்கள் 3 பேர், மொத்தம் 5. நாங்கள் 3, 2 பேர் இருக்காங்கடா. இல்லையே? இல்லை பாருங்க. ஆமாம் இன்னும் 2 ஆனந்த் அரவிந்த் 2 பேருமே ஜோனில் ஓடி எடுத்துட்டு இருக்காங்க. பாட்டு பாருங்க. ஆனந்த் அரவிந்தா? ஆனந்த் தம்பியாடா? ஆமாம். டே அப்படியே காயினை பொறுக்கிட்டாடா. அவன் முன்ன மாதிரிலாம் காசு பொறுக்கி கிடையாது. அவனா கார் ஓட்டுறாங்க. பாவம் அவனும் அப்படி போயிட்டான். இருந்தாலும் பார்த்துக்கணும் காய்ஸ். அவ்வளோதான்டா. கரெக்டாக ஹெட்டில் வந்துச்சு. எவன் இருக்கிறவன்? இது க்ளோவால் போடுறான். இங்கே தான்டா இருக்கிறோம். இங்கே பாருங்க காய்ஸ், எவ்வளோ ஆச்சு குறைச்சி விட்டான்ட்டு. தப்பா அவன் பக்கம் இல்லை, உன் பக்கம் தான் ராஜா. என்ன க்ளோவாலாம் போடாமல் சுற்றி பாய்ஸ். இவன் தான் பாய்ஸ் பேசியிருக்கான். என்னையா போட்ட அப்படி மாதிரி? என்னண்ட போய் அவனை காப்பாத்துறா. சரி பாய் காய்ஸ், அடுத்த வாரம் வீடியோ போடுவோம்.